எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு கேரளா டிஷ் தாங்க. ஆமாங்க, மீன் பொழிச்சது தான் பண்ண போகிறோம். இந்த பாறை மீனை வச்சு தாங்க செய்ய போகிறேன். இந்த மீனை நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டேன். இந்த மீனை வச்சு நம்ம இன்றைக்கி மீன் பொழிச்சது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறது பார்த்துடலாம். 3 பச்சை மிளகா, ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணியிருக்கேங்க, 2 பெரிய தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம மீன் பொழிச்சதுக்கு மீனை மட்டுமே டோஸ்ட் பண்ணோம். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கிட்டேங்க. இதை நல்லா கலந்து விட்டு மீன் மேலே நல்லா எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு அப்ளை பண்ணி விடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மீனை நம்ம டோஸ்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் நம்ம வாழை இலைகளை வச்சு இன்னொரு தடவை டோஸ்ட் பண்ணோம். இந்த மாதிரி தடவின மீனை ஒரு 30 மினிட்ஸு நல்லா காய விட்டுருங்க. அந்த காயிற அந்த நேரத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா வாழை இலைக்குள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாங்க. இதை நாம் அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் காய வச்சிடலாம். அந்த ஸ்டஃபிங்க்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு வானல் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் தேங்காய் எண்ணெய்ங்க, இந்த இது ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக வருங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டு இப்போ ஆட் பண்ணிவிட்டு சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் பொடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த கையளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோங்களா அதை போட்டுக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் போட்டுக்கிறேங்க. நல்லா வணக்கி விடுங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கிட்ட அது வரணும். இது கூடவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன கரண்டியில் 1 கரண்டி ஆட் பண்ணிக்கிறேங்க. இதில் ஆட் பண்ணுறனால தான் நான் ஃபஸ்ட் டைம் மீனை டோஸ்ட் பண்ணுறது இப்போ ட்ரையாக போட்டு மசாலா அப்ளை பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலைங்க, இதில் போடுறனால. இது கூட கோல்டன் ப்ரௌனுக்கு வெங்காயம் வந்ததுக்கப்புறம் 3 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக வரும். சிலர் இந்த மீன் பொழிச்சதில் தேங்காய் அரைச்சி ஊற்றின தண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க, சிலர் புளி கரைச்சி கூட ஊற்றிக்கிறாங்க. ஆனால் அந்த மீன் பொழிச்சதில் கண்டிப்பாக கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கணுங்க. அதனால தான் தக்காளி 2 பெருசாக எடுத்துக்கிட்டேன். அதனால தான் நான் புளி தண்ணியோ இல்லை தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாதுங்க. ஜஸ்ட்டு தக்காளி மட்டும் சேர்த்துன மாதிரி கொஞ்சம் சேர்த்துன மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அதுவே நல்ல புளிப்பாக தான் இருக்குது, ஸோ ப்ராப்ளம் இல்லை எனக்கு. கோல்டன் ப்ரௌனுக்கு வெங்காயம் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தக்காளி, அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா இதை கலந்து விடுங்க. நம்ம இதை கடையவோ அந்த மாதிரிலாம் போகிறது கிடையாது. ஸோ நம்ம வணக்கிறதுலேயே அது நல்லா வெந்து வந்துடணுங்க. இது கூட கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூளுங்க, கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிட்டு ஒரே 1 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி அதுலேயும் உப்பு ஆட் பண்ணியிருப்போம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பார்த்து உப்பு ஆட் பண்ணணும். நல்லா கிண்டிக்கங்க. கிண்டும் போதே நல்லா அது வணங்கணும், வணங்கி அது தானாக மசிகிற ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் வந்துடணுங்க. பசங்களுக்கு யூஸ்வலாக ஃபுட்ஸ் பிடிக்கல அப்படின்னா அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதில் ஏன் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா, பச்சை மிளகாக்குன்னு தனியாக ஒரு டேஸ்ட் இருக்குங்க. ஸோ அதனால் மிளகாத்தூள் அதிகமாக அவாய்ட் பண்ணிட்டு பச்சை மிளகாவில் கூட அதிகமாக செய்ய பாருங்கள், அது நல்லாயிருக்கும் எந்த டிஷ்லேயுமே. நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கிட்டவே நம்ம எல்லாம் இது மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி கிண்டி விடுங்க. நல்லா மசிகிற ஸ்டேஜுக்கு வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கிறேன். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. பேன் சூடானோன்னா தேங்காய் எண்ணெய் தான் இதில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக சேர்த்து ஊற்றிக்கோங்க, ஏன்னா மீன் பெருசாக இருக்குது இல்லையா, சின்ன பீஸஸ் தான் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம 30 மினிட்ஸ் காஞ்சிச்சு இல்லைங்களா, அந்த மீனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீன் உடையாமல் திருப்பி விடணுங்க. அதே மாதிரி எண்ணெய் இப்படி பேனை எடுத்து இப்படி பண்ணிட்டீங்கனாலே அந்த எண்ணெய் எல்லா மீன்லேயுமே அப்ளை ஆகிடும். அதுக்குன்னு ஒரு சைடே வச்சு எண்ணெய் ஃபுல்லாக இதாகிடுச்சுன்னா இன்னொரு பக்கம் எண்ணெய் இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு 2 மினிட்ஸ் இந்த பக்கம் எண்ணெய், அந்த பக்கம் திருப்பி விட்டு அங்கிட்ட எண்ணெய் கொஞ்சம் அப்ளை ஆகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. திருப்பி விடும் போது உடையாத அளவுக்கு கொஞ்சம் திருப்பி விட்ருங்க. ஒரு 8 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மீன் நல்லாவே டோஸ்ட் ஆகிடும் இந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் இன்னொரு டைம் வாழை இலைக்குள்ளே வச்சு டோஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ரொம்ப 15 மினிட்ஸ் அந்த அளவுக்குலாம் வேகணும்னு கிடையாதுங்க. ஒரு 7-8 மினிட்ஸ் போதும். வெந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். இப்போது வாழை இலை இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா அது கிழிஞ்சிரும்.
ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வாழை இலையை நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ப்ராப்ளம் இருக்காது, கிளியாது உங்களுக்கு இலை. நீங்கள் மடிக்கிறப்போ உங்களுக்கு சிரமமாகவும் இருக்காதுங்க. நான் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் வாழை இலையை. பாருங்கள், கலருமே சேஞ்ச் ஆயிரும். நான் இதுக்கு மேலே குட்டி ஒன்று வாழை இலையை வச்சுக்கிறேன், அந்த ஸ்டஃபிங் வெளியே போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இதுக்கு மேலே நம்ம வணக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, டொமேட்டோ ஆனியன்லாம் போட்டு தக்காளி இதெல்லாம் போட்டு வணக்கி வச்சுருந்ததை ஃபஸ்ட்டு லேயராக அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நான் அந்த மீனை வச்சுக்கிறேங்க, டோஸ்ட் பண்ண மீனை வச்சுக்கிறேன். திருப்பியும் இந்த மீனுக்குள்ளேயுமே நான் சொன்னேன் இல்லைங்களா, கழுவி தான் வச்சுருக்கேன் மீனுக்குள்ளெல்லாம். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டஃப்பை உள்ளேயும் நம்ம வந்து வைக்க முடியும். உள்ளே மீனுக்குள்ளேயும் வச்சுக்கிறேன், சென்டர்லேயும். அதே மாதிரி மீனுக்குள்ளே மேலேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேங்க எடுத்து வச்சுருந்ததை. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமுமே அது கவர் ஆகிருக்கான்னு நீங்களும் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே வாழை இலையை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 2 பக்கம் டைப் பண்ணதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் கூட கேப்பும் இல்லை, வெளியும் எந்த ஒரு ஸ்டஃப்பிங் வர வாய்ப்பும் இல்லை. இப்போ திருப்பியும் அதே பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா வாழை இலையை, அழகாக அதை கொண்டாந்து இதில் வச்சுருங்க. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரியும் செய்யலாங்க. அதாவது இந்த ப்ரொசீஜர் மட்டும் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறனாலும் வைக்கலாங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வேக வச்சு எடுத்தாலும் சூப்பராக இருக்கும். நான் அந்த பேன்லேயே போட்டு எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், நல்லா எண்ணெயோடு நல்லா பொரிஞ்சு அழகாக கலருமே சேஞ்ச் ஆகிடும். உள்ளே அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கியிருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டு எடுங்க. இப்போ பாருங்கள், நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ்வலாக ஃபிஷ்ஷு ரோஸ்ட்டு ஃப்ரை ஏதாவது ஒன்று அப்படி ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதாவது அந்த தக்காளி ஆனியன் தக்காளியோட புளிப்பு சுவை எல்லாம் அந்த ஃபிஷ்ஷில் இறங்கி பாருங்கள், சூப்பராக மீன் பொழிச்சது வந்துருந்ததுங்க. அந்த வாழை இலையோட எனக்கு வந்து யூஸ்வலாக நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஆனால் வாழை இலையோட இந்த மாதிரி மீன் பொழிச்சது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அந்த மீன் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு சுவையோட ஆனியனோட சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் அதை எடுக்கிறேன். சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சுங்க. தேங்க்யூ, எல்லாம் ட்ரை பண்ணுங்கள்.